வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை ருமேனியா வாங்க திட்டம். சிரியாவில் மோதலில் 100 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் பிடியில் சிக்கிய 360 மருத்துவ பணியாளர்கள். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்த ஈரான். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் கடும் வரி எச்சரிக்கும் ட்ரம்ப். ஆஸ்திரேலியாவில் பிரமாண்ட போர் பயிற்சி. காசாவில் குடிநீர் சேகரிக்க வந்த 10 பேர் உயிரிழப்பு. சீனாவை எதிர்கொள்ள தயாராகும் தாய்வான். வியட்நாமில் பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு தடை. கனடா டொரண்டோ மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்திய விமான நிறுவனங்களுக்கு அதிரடி உத்தரவு. சிறிய ரக விமானம் வெடித்து சிதறியதில் 4 பேர் உயிரிழப்பு. பூமிக்கு திரும்பினார் சுவான்ஷு சுக்லா. தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேலின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படும் அயர்ன் டோம் அமைப்பை ருமேனியா வாங்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. மேற்காசிய நாடான இஸ்ரேலிடமுள்ள அயர்ன் டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பை ஏவுகணை தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேல் உருவாக்கியது. இது உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் போன்றவற்றை துல்லியமாக தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது. குறுகிய மற்றும் மிக குறுகிய வான் பாதுகாப்பு அம்சங்களுடன் அயர்ன் டோம் அமைப்பை வாங்க ஐரோப்பிய நாடான ருமேனியா திட்டமிட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஒப்பந்தம் வரும் நவம்பருக்குள் கையெழுத்தாகும் எனவும் ருமேனியாவின் இராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா, கனடா, பின்லாந்து என ஒரு சில நாடுகள் மட்டுமே அயர்ன் டோம் அமைப்பின் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் வாங்கியுள்ளதாகவும், இந்தியா, அசர்பைஜான் உட்பட பல நாடுகளும் இந்த அமைப்பை வாங்க ஆர்வம் தெரிவித்ததாகவும், ஆனால் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தில் ட்ருஸ்வீன மக்களுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையிலான மோதல்களை கட்டுப்படுத்த அந்நாட்டின் இடைக்கால அரசின் படைகள் தலையிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரியா நாட்டில் சிறுபான்மையினரான ட்ருஸ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஸ்வீடா மாகாணத்தில் கடந்த 2 நாட்களாக மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ட்ருஸ் மற்றும் பெடோயின இன மக்களுக்கு இடையிலான இந்த மோதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அம்மாகாணத்தில் ஊரடங்கு பிறப்பித்து மோதல்களை முடிவு கொண்டு வருவதற்கு சிரியாவின் இடைக்கால அரசின் படைகள் இன்றைய தினம் ஸ்வீடாவினுள் நுழைய ட்ருஸ் இனத்தின் மதகுருக்கள் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிரியாவின் உள்துறை மற்றும் பாதுகாப்புத் துறைகளின் படைகள் ஸ்வீடா நகரத்தினுள் நுழைவார்கள் எனவும் அம்மாகாணத்தின் பாதுகாப்புத்துறை தலைவர் ஜெனரல் அஹ்மது தலாட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காசாவில் குறைந்தது 360 மருத்துவ பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தபட்சமாக 360 மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் துயரமான மற்றும் கடுமையான சூழ்நிலையில் வாழ்கின்றதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் மருத்துவர்களும் அடங்குவதாக கூறப்படும் நிலையில் ஆயிரக்கணக்கான காயமடைந்த பாலஸ்தீனியர்களுக்கு மருத்துவ வசதி கிடைப்பது மேலும் தடைப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்ட மருத்துவ ஊழியர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடைமுறைகளை குற்றமாக்குவதற்கும் அவர்களின் விடுதலைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் சர்வதேச தலையீட்டுக்கு சுகாதார அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் காசா முழுவதும் குறைந்தது 1400 சுகாதார மற்றும் மருத்துவ ஊழியர்களை இஸ்ரேலிய இராணுவம் கொண்டுள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. மீண்டும் அணுசக்தி பேச்சுவார்த்தையை தொடங்க அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது என ஈரான் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சியில் உரையாற்றிய போதே குறித்த விடயத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். பேச்சுவார்த்தை எங்கே, எப்போது, எப்படி நடத்தலாம் என்ற போன்ற விஷயங்களை டெஹ்ரான் ஆராய்ந்து வருகின்றது. அதேவேளை அவசரமாக நடத்தப்படும் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட ஈரான் தயார் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தடை உத்தரவுகளை விலக தாம் தயாராகவும் இருப்பதாக கூறியிருந்தார். இம்மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்து நிகழ்வின் போதே ட்ரம்ப் அவ்வாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசிய அவர், நாங்கள் 2ஆம் நிலை வரிகளை அமல்படுத்த இருக்கின்றோம். 50 நாட்களில் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா மீது 100% வரிகள் விதிக்கப்படும். புடின் மீது நான் மிகவும் அதிருப்தியில் இருக்கின்றேன். தான் சொல்லும் விஷயங்களை செய்யக்கூடிய நபராக நான் அவரை நினைத்திருந்தேன். அவர் மிகவும் அழகாக பேசுவார், ஆனால் இரவில் மக்கள் மீது குண்டுகளை வீசுவார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படைகளுக்கு அமெரிக்கா அனுப்பும் ஆயுதங்களில் பேட்ரியாட் ஏவுகணைகள் மற்றும் பேட்டரிகள் இடம்பெறும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இடம்பெறும் போர் பயிற்சியில் அமெரிக்கா உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 35,000 வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஆஸ்திரேலியாவில் தாலிஸ்மான் ஷாப்ரி என்ற பெயரில் 19 நாடுகள் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த ஆண்டு குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் 4500 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதியில் இந்த போர் பயிற்சி நடந்து வருகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தோனேசியா உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 35,000 வீரர்கள் இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்காவிடமிருந்து வாங்கியுள்ள ஹிமார்ஸ் எனப்படும் நீண்ட தூரத்துக்கு ஏவுகணைகளை ஏவும் வாகனத்தை ஆஸ்திரேலியா முதல் முறையாக பயன்படுத்தியுள்ளது. மத்திய காசாவில் நீர் சேகரிப்பு மையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். காசாவின் நுஸ்ரைத் அகதிகள் முகாமில் உள்ள நீர் விநியோக மையத்தில் இஸ்ரேல் படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 6 சிறுவர்கள் உட்பட 10 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். காசாவில் பரவி வரும் பஞ்சத்தால் உணவு, தண்ணீர் பற்றாக்குறையினால் மக்கள் தவித்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் 16 பேர் காயமடைந்தனர். காசாவில் நீர் சேகரிக்க வருபவர்கள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவது இது முதல் முறையல்ல. கடந்த சில மாதங்களில் மக்கள் தண்ணீர் பெற முயன்ற போதும் நேரடியாக வேண்டுமென்றே தாக்கப்பட்டது இது சுமார் 10வது முறையாக என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். தாய்வான் மற்றும் சீனாவுக்கு இடையே நிலவும் நிலைத்த பதற்றம் புதிய பரிமாணங்களை எட்டியுள்ளது. சீனாவின் படையெடுப்பு சாத்தியத்தை கருத்தில் கொண்டு தாய்வான் ராணுவம் விரைவாகவும் தாக்குதலுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு தன்னை தயார்படுத்தியுள்ளது. அதற்கான ஒரு கட்டமாக வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ராணுவ முகாம்களுக்கு ஆயுதங்களை சுரங்க ரயில்கள் மூலம் விரைவாக கொண்டு செல்லும் வகையில் ராணுவம் ஒத்திகைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் எதிரி தாக்குதலால் சேதமடைந்த விமான ஓடுபாதைகளை இரவிலேயே சீரமைக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சீனாவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு எது என்ற குழப்பத்தில் இருக்கும் நிலையில் தாய்வானின் பாதுகாப்பு தயாராகவே உள்ளது என்று சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளது. வியட்நாமில் காற்று மாசை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக பெட்ரோலில் இயங்கும் வாகனங்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய நாடான வியட்நாமின் தலைநகர் ஹானோய் உலகளவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் ஒன்றாக உள்ள நிலையிலும் காற்று மாசை குறைப்பதற்காக வியட்நாம் பெட்ரோல் வாகனங்களிலிருந்து மின்சார வாகனங்களுக்கு மாற நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அடுத்த வருடம் ஜூலை முதல் ஹானோய் நகரில் பெட்ரோல் இயங்கும் மோட்டார் சைக்கிள்களுக்கும் ஒரு சில கார்களுக்கும் தடை விதிக்க வியட்நாம் அரசு முடிவு செய்துள்ளது. மேற்கு கனடாவில் நூற்றுக்கணக்கான காட்டுத்தீயின் புகை கிழக்கு நோக்கி பரவி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது டொரண்டோ போன்ற முக்கிய கனடியன் நகரங்களிலும் அமெரிக்காவின் மேல் மத்திய மேற்கு பகுதிகளிலும் காற்று மாசுபாட்டை அபாயகரமான அளவிற்கு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் திங்கட்கிழமை மேகமூட்டமான வானம் நிலவுவதாகவும் மேலும் சுற்றுச்சூழல் கனடாவின் அதிகாரிகள் காற்றின் தர எச்சரிக்கையை வெளியிட்டனர். உலகளாவிய காற்று கண்காணிப்பு தளத்தின் கூற்றுப்படி திங்கட்கிழமை பிற்பகல் டொரண்டோவின் காற்றின் தரம் உலகெங்கிலும் மிக மோசமான இடங்களில் ஒன்றாக தரவரிசைப்பட்டுள்ளது. மேலும் டொரண்டோ மற்றும் ஒன்டாரியோவின் பிற பகுதிகளில் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு கனடா குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவில் கிரேட் லேக்ஸ் பகுதியிலும் காற்றின் தரம் குறைந்துள்ளதாகவும் குறிப்பாக வடக்கு மினசோட்டா மற்றும் விஸ்கான்சின், மேற்கு நியூயார்க் மற்றும் வடக்கு பென்சில்வேனியாவில் இந்த நிலை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போயிங் விமானங்களில் எரிபொருள் ஆலைகளை ஆய்வு செய்யுமாறு இந்திய அரசாங்கம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் தென்கொரியாவும் இதேபோன்ற நடவடிக்கைக்கு உத்தரவிடுவதாக அறிவித்துள்ளது. ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி 260 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்துக்கு விமானம் ஒன்று புறப்பட்ட நிலையில் ஜீஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானியின் கட்டுப்பாட்டு இழந்தது. விமானி கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அவர்கள் விமானத்தை உடனடியாக தரையிறங்குமாறு அறிவுறுத்தினர். எனவே விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானம் முயன்ற நிலையிலும் ஆனால் அதற்குள் விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இதனால் சவுத் எண்ட் விமான நிலையம் மூடப்பட்டு விமானங்கள் அனைத்தும் அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து அவர்களின் சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இந்த விபத்தில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்தில் 4 பேர் பலியானார்கள். அதே சமயம் விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் AXIM-4 விண்வெளி திட்டத்தின் மற்ற 3 விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் கிரேஷ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று மாலை 4:45 மணிக்கு இலங்கை நேரப்படி AXIM-4 குழுவினர் தொடங்கினர். சுமார் 22.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே கடல் பகுதியில் பாராசூட்டின் உதவியுடன் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தரையிறங்கினர். சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆய்வுகளை AXIM-4 குழுவினர் மேற்கொண்டதாகவும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா வெந்தயம் பச்சை பயறு விதைகளை முளைக்க செய்யும் பரிசோதனையும் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளார். முளைக்கவிட்ட விதைகள் பூமிக்கு எடுத்து வரப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த விண்வெளி பயணத்தின் போது AXIM-4 குழுவினர் பூமியை 288 முறை சுற்றி வந்ததாகவும் விண்வெளியில் சுமார் 122.31 லட்சம் கிலோமீட்டர் பயணித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுக்லா உட்பட 4 வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பின்னர் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகுவதற்காக 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை மையத்தில் அவர்கள் தங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.